லெட்ஸ் டூ ஸ்கின் கேர் டுடே, ஹேர் கேர் டுடே. இந்த ஷீட் மாஸ்க்லாம் வைப்பாங்க, 5 வாங்கினா 5 ஃப்ரீ, மொத்தமா 10 எங்கேயாவது போய் வாங்கிட்டு வந்துருவோம். அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு மாஸ்கை போட்டேன். சரி போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு போட்டு உட்கார்ந்தேன். போட்ட உடனே ஒரு ரியாக்ஷன் ஒன்று காமிச்சது. ஃபுல்லா எரிய ஆரம்பிச்சு எடுத்து பார்த்த உடனே லைட்டா ரெட் ஆகிற மாதிரி ஒரு பொது நலம் கருதி வெளியிடுவது உங்கள் அஞ்சனா. ஸோ வாட் வி பேசிக்லி டூ கேர்ள்ஸ் நம்ம தான். அதாவது நம்மளுக்கு போர் அடிச்சா ஒரு ஸ்கின் கேர் பண்றோம், ஹேர் கேர் பண்றோம்னு ஒன்று பண்ணுவோம். என்னதான் மாங்கு டாக்டர்கிட்ட போயிட்டு நல்லபடியா ஸ்கின்னை பார்த்துக்கிட்டாலும் இல்லை எதுவுமே பண்ணாமே நம்ம ஸ்கின் நல்லா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சும் ஒரு வேலை ஒன்று பண்ணுவோம். அது ஏன்னா நமக்கு போர் அடிக்குது. இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி, டிவி பார்க்குற மாதிரி, லெட்ஸ் டூ ஸ்கின் கேர் டுடே, ஹேர் கேர் டுடே அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது ஒன்று வச்சுட்டு உட்காரும். என்ன மாதிரி எவ்வளோ பேர் இருக்கீங்கன்னு தெரியல, நான் பண்ணுவேன் இதெல்லாம். பட் நமக்கு தெரியும் நமக்கு ஸ்கின்னில் அலர்ஜி வருது, நம்ம சும்மா விட்டாலே அது சும்மா ஒழுங்காக இருக்கும் அப்படின்னு. கேட்கறது இல்லையே. இந்த ஷீட் மாஸ்க்லாம் வைப்பாங்க, 5 வாங்கினா 5 ஃப்ரீ, மொத்தமாக 10 எங்கேயாவது போய் வாங்கிட்டு வந்துருவோம். புதுசாக ஏதாவது இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்போம், ஸ்கின் கேர் மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு மாஸ்கை போட்டேன். சார்கோல் மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருந்தாங்க. வாவ், ஒரே பிரைட்டன் ஆகிடும், அதாயிடும். எப்போ வாங்கினேன்னு ஞாபகம் இல்லை, பட் டேட்டெல்லாம் பார்த்தேன், எக்ஸ்பைரிலாம் ஆகலை, நல்லா தான் இருக்குது. சரி போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு போட்டு உட்கார்ந்தேன். அதை போடும்போதே லைட்டாக டவுட் வந்தது. இந்த சோப்பு தண்ணி, இந்த சர்ஃபு டிட்டர்ஜென்ட்லாம் போடுவோம்ல, அது பபிள் ஷீட் மாஸ்கா. அதை போடும்போதே யோசித்தேன், என்ன இது ஒரு மாதிரி சரியில்லையே அப்படி. சரி போடும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். போட்ட உடனே ஒரு ரியாக்ஷன் ஒன்று காமிச்சது. ஃபுல்லாக எரிய ஆரம்பிச்சு, ரொம்ப இல்லை, லைட்டாக அந்த டிங்லிங் ஆரம்பிச்சது. ஒரு மாதிரி ஏதோ சரியில்லையே அப்படின்னு யோசித்தேன். முன்னெல்லாம் நம்மலாம் எந்த அளவுக்கு அறிவாளினா அப்போதான் அந்த மாஸ்க் ஒர்க் ஆகுது அப்படின்னு நினச்சி இன்னும் கொஞ்ச நேரம் வைப்போம் அப்படின்னு ஆரம்பிப்பேன். 2 minutes வச்சிருப்பேன். நோ, திஸ் இஸ் நாட் கோயிங் ரைட். ஸ்கின் ஏதோ சொல்லுது நம்மளுக்கு, இது ஏதோ ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போய் இப்படி பார்க்குறேன். ஃபுல்லாக சோப்பு நிறையா இருந்துச்சு. கடைசியில் வாஷ் பேஸனை வாஷ் பண்ணுறதுக்கு தான் அதை நான் யூஸ் பண்ணேன். அப்போ எடுத்து பார்த்த உடனே லைட்டாக ரெட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. உடனே போய் ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு, யூஸ்வலாக இந்த பேபி மாய்ஸ்சரைசர் இருக்கும்ல, அதுதான் நம்ம போடுறது எப்போவுமே, அதை போட்டு உட்காந்துட்டேன். ஸோ துருன்னு இந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. எதுவாக இருந்தாலும் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணும் இஃப் தெர் இஸ் அ ப்ராப்ளம். இல்லை உங்கள் ஸ்கின் சும்மாவே நல்லா தான் இருக்குது அப்படின்னா நிறைய தண்ணி குடிங்க, ஜாலியாக இருங்க, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருங்க. நல்லபடியாக க்ளீன் ஹீட்டிங் கொஞ்சம் கஷ்டம்தான், பட் இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி உள்ள சாப்பாடு சாப்பிட்டா வெளியில் நம்ம க்ளோ ஆகும் அப்படிங்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். எனக்கே அப்பப்போ சில சமயம் மறந்துடுச்சுன்னா இந்த ரீலை நான் திருப்பி பார்த்துப்பேன். அகெயின் பொது நலம் கருதி வெளியிடுவது உங்கள் அஞ்சனா. தேங்க்யூ. ஸோ வாட் வி பேசிக்லி டூ கேர்ள்ஸ் நம்ம தான். அதாவது நம்மளுக்கு போர் அடிச்சா ஒரு ஸ்கின் கேர் பண்ணுறோம், ஹேர் கேர் பண்ணுறோம்னு ஒன்று பண்ணுவோம். என்னதான் மாங்கு டாக்டர்கிட்ட போயிட்டு நல்லபடியாக ஸ்கின்னை பார்த்துக்கிட்டாலும் இல்லை எதுவுமே பண்ணாமே நம்ம ஸ்கின் நல்லா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சும் ஒரு வேலை ஒன்று பண்ணுவோம். அது ஏன்னா நமக்கு போர் அடிக்குது. இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி, டிவி பார்க்குற மாதிரி, லெட்ஸ் டூ ஸ்கின் கேர் டுடே, ஹேர் கேர் டுடே அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது ஒன்று வச்சுட்டு உட்காரும். என்ன மாதிரி எவ்வளோ பேர் இருக்கீங்கன்னு தெரியல, நான் பண்ணுவேன் இதெல்லாம். பட் நமக்கு தெரியும் நமக்கு ஸ்கின்னில் அலர்ஜி வருது, நம்ம சும்மா விட்டாலே அது சும்மா ஒழுங்காக இருக்கும் அப்படின்னு. கேட்கறது இல்லையே. இந்த ஷீட் மாஸ்க்லாம் வைப்பாங்க, 5 வாங்கினா 5 ஃப்ரீ, மொத்தமாக 10 எங்கேயாவது போய் வாங்கிட்டு வந்துருவோம். புதுசாக ஏதாவது இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்போம், ஸ்கின் கேர் மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு மாஸ்கை போட்டேன். சார்கோல் மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருந்தாங்க. வாவ், ஒரே பிரைட்டன் ஆகிடும், அதாயிடும். எப்போ வாங்கினேன்னு ஞாபகம் இல்லை, பட் டேட்டெல்லாம் பார்த்தேன், எக்ஸ்பைரிலாம் ஆகலை, நல்லா தான் இருக்குது. சரி போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு போட்டு உட்கார்ந்தேன். அதை போடும்போதே லைட்டாக டவுட் வந்தது. இந்த சோப்பு தண்ணி, இந்த சர்ஃபு டிட்டர்ஜென்ட்லாம் போடுவோம்ல, அது பபிள் ஷீட் மாஸ்கா. அதை போடும்போதே யோசித்தேன், என்ன இது ஒரு மாதிரி சரியில்லையே அப்படி. சரி போடும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். போட்ட உடனே ஒரு ரியாக்ஷன் ஒன்று காமிச்சது. ஃபுல்லாக எரிய ஆரம்பிச்சு, ரொம்ப இல்லை, லைட்டாக அந்த டிங்லிங் ஆரம்பிச்சது. ஒரு மாதிரி ஏதோ சரியில்லையே அப்படின்னு யோசித்தேன். முன்னெல்லாம் நம்மலாம் எந்த அளவுக்கு அறிவாளினா அப்போதான் அந்த மாஸ்க் ஒர்க் ஆகுது அப்படின்னு நினச்சி இன்னும் கொஞ்ச நேரம் வைப்போம் அப்படின்னு ஆரம்பிப்பேன். 2 minutes வச்சிருப்பேன். நோ, திஸ் இஸ் நாட் கோயிங் ரைட். ஸ்கின் ஏதோ சொல்லுது நம்மளுக்கு, இது ஏதோ ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போய் இப்படி பார்க்குறேன். ஃபுல்லாக சோப்பு நிறையா இருந்துச்சு. கடைசியில் வாஷ் பேஸனை வாஷ் பண்ணுறதுக்கு தான் அதை நான் யூஸ் பண்ணேன். அப்போ எடுத்து பார்த்த உடனே லைட்டாக ரெட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. உடனே போய் ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு, யூஸ்வலாக இந்த பேபி மாய்ஸ்சரைசர் இருக்கும்ல, அதுதான் நம்ம போடுறது எப்போவுமே, அதை போட்டு உட்காந்துட்டேன்.
ஸோ துருன்னு இந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. எதுவாக இருந்தாலும் வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணும் இஃப் தெர் இஸ் அ ப்ராப்ளம். இல்லை உங்கள் ஸ்கின் சும்மாவே நல்லா தான் இருக்குது அப்படின்னா நிறைய தண்ணி குடிங்க, ஜாலியாக இருங்க, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருங்க. நல்லபடியாக வந்து க்ளீன் ஹீட்டிங் கொஞ்சம் கஷ்டம்தான், பட் இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி உள்ள சாப்பாடு சாப்பிட்டா வெளியில் நம்ம க்ளோ ஆகும் அப்படிங்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். எனக்கே அப்பப்போ சில சமயம் மறந்துடுச்சுன்னா இந்த ரீலை நான் திருப்பி வந்து பார்த்துப்பேன். அகெயின் பொது நலம் கருதி வெளியிடுவது உங்கள் அஞ்சனா.